வணக்கம் நண்பர்களே. அப்பப்பா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு என்ன அடுத்த கண்ணன் போடலான்னு தேடியே இவ்வளோ டைம் போயிடுச்சு. சரி, நம்ம பக்கத்து வீட்டு பாட்டியை தான் போய் கேட்போன்ட்டு ஒரு 80-85 வயசில் இருக்கிற பாட்டிக்கிட்ட ஒரு சில மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லுங்கள் பாட்டி இந்த பிரச்சனைகளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஒரு சில மருத்துவ குறிப்புகள் நம்ம கை வைத்தியம், நம்ம வீட்லேயே செஞ்சுக்கக்கூடிய வைத்திய முறைகளை பற்றி எனக்கு சொன்னாங்க. சரி, ஓகே, இதை நம்ம 4 பேர்த்துக்கு சொன்னால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இதில் நம்ம ஒரு சில மருத்துவ குறிப்புகள் வீட்டிலேருந்தே எப்படி நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸ்கின் அலர்ஜினா முக்கியமாக படர்தாமரை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி ரொம்பவே ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்குற ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்கள் படர்தாமரையால் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா எந்த இடத்துல உங்கள் உடம்புல எந்த பகுதியில் படர்தாமரை இருந்தாலும் வேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஒரு 4-5 பல் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி, அது கூட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் தேங்காய், இதெல்லாத்தையும் கலந்து காலை மாலை நைட்டு இரவு அப்படின்னு 2 வேளை நீங்கள் அந்த பகுதியில் தடவிட்டு வரும்போது சீக்கிரமாகவே நீங்கள் அந்த படர்தாமரையிலேருந்து விடுபடலாம். அதே மாதிரியே உங்களுக்கு ரொம்ப இருமல் இருக்குது, தீராத இருமல் இருக்குது, அது வறட்டு இருமல்னு சரி சளி இருமல்னு சரி தீராத இருமல் இருக்குது அப்படின்னாலே ஆடாதோலை இலை சாற்ற தேன் கலந்து சாப்பிடுங்க. ஆடாதோட இலை இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. அதோட தேன் கலந்து சாப்பிடும்போது நிச்சயமாக நீங்கள் இருமல்லேருந்து குணமாகலாம். அதேமாதிரி ஆஸ்துமா, மார்பு சளி அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அந்த சுண்டைக்காயை உப்பு தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து காய வச்சு வறுத்து நீங்கள் சாப்பிடணும். இப்படி நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குணமாயிரும். அதே மாதிரி காலில் பித்த வெடிப்பு இருக்கும். அந்த பித்த வெடிப்பு சரியாகணும்னா மரம் இருக்கு இல்லையா, அந்த மாமரத்தில் ஒரு பிசின் மாதிரி வருமா, அந்த பிசின் எடுத்து நீங்கள் தடவினீங்கன்னா பித்த வெடிப்பு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணமாகும். அதே மலச்சிக்கல், சில பேருக்கு மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் அடிக்கடி சாப்பிடணும். அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் போது உங்களோட ஜீரண மண்டலம் சரியாக செயல்படும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஸோ நீங்கள் மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். அது மாதிரி சில பேர்த்துக்கு மார்பு வலி வரும், உள்ள இதய வலி வேறு, மார்பு வலி வேறு, சில பேர்த்துக்கு மார்பு வலி வரும். அந்த மாதிரி வலியில் அவதிப்படுறவங்க எலுமிச்சை சாறு, இந்தி சாறு இது 2ஐயும் சேர்த்து தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வலி நிச்சயமாக சரியாயிடும். அது மாதிரி முகம், கை, கால் அந்த மாதிரி நிறைய இடத்துல தேமல் சில பேர்த்துக்கு வரும். அந்த மாதிரி தேமல் குணமாகிறதுக்கு வெற்றிலை சாறையும் வெள்ளை பூடை அப்படின்னு ஒன்று மூலிகை இருக்குது, அதையும் 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தோலில் நீங்கள் தடவணும். எந்த இடத்துல தேமல் இருக்கோ அந்த இடத்துல தடவினீங்கன்னா அந்த தேமல் முற்றிலுமாக குணமாயிடும். Peace.